ஹாய்ங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில எந்திரிச்சோன நம்மளோட குடும்பத்த மட்டும் தான் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு என்ன செய்றது? நம்மளோட உழைப்ப மட்டும் தான் நம்பி நம்ம வெளியில இறங்குவோம் வேலைக்கு. அ நம்ம வேலைக்கு போறது, நம்ம குடும்பத்த பார்க்குறது, நமக்கு இருக்க பிரச்சனைகள சரி பண்ணுறது, இந்த வாரம் வேலை செஞ்சோம்னா, இந்த வாரம் நம்மளோட தேவைகள பூர்த்தி பண்ணுறது, இந்த மாரி மைண்டில தான் நம்ம போயிட்டுருப்போம். அதையும் தாண்டி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி அடிச்சு பிடிச்சு நம்ம ஓரளவுக்கு மேலே ஏறி போயிற மாட்டோமா? அப்படின்றது மட்டும் தான் நம்ம மைண்டில ஓடும். இதில பார்த்திங்கன்னா, நம்ம அடுத்தவங்களெல்லாம் பற்றி, அடுத்த குடும்பத்தை பற்றி எல்லாம் துளி கூட நினைக்க மாட்டோம். அப்படி அடித்து பிடிச்சி ஏதாவது ஒரு பண்ணி மேலே போயிட மாட்டோமான்னு பார்க்குறதுக்குள்ள அந்த இடத்துக்கு போகிறவங்க 2, 3 பேர் வருவாங்க. நீ ஏன் அதை பண்ணுற, இதை பண்ணுற அப்படிம்பாங்க. சொல்கிறவனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஒரு வேளை சோறு கேட்டால் போட மாட்டாங்க, ஒரு 5 பத்துக்கு பணம் கேட்டால் தர மாட்டாங்க, ஒரு ஹெல்ப் கேட்டால் செய்ய மாட்டாங்க. ஆனால் குறை சொல்கிறதுக்குனே வாரி கட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கு அதை குறை சொல்கிறனால மற்றவங்க மனசு எப்படி கஷ்டப்படும் அந்த மாதிரி நினைக்கவே மாட்டாங்க. தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. குறை சொல்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு குறை சொல்லுங்கள்.